எதுக்காக இப்படி பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கோடு ரிங்கிள்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா? மேலே நல்லா கீழே இழுத்துட்டு டைட் பண்ணி டேப் பண்ணிடணும். ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது நார்ஸோட ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த ரேட்லாம் என்ன ஏதுன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ ஏன் இவங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே ஃபேர் தான், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸிங்கே பண்ண வேணாம். இப்போ டஸ்கி ஸ்கின்னு அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் அது வராது. ஒருவேளை ஃபவுண்டேஷன் காலியோ அப்படிலாம் நினச்சிக்கோன்னா, ஃபவுண்டேஷன் நிறையா தான் அதில் இருக்கும். ஸோ ஹேர் அடிக்கடி என்ன பண்ணுவோன்னா, நான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இது மாதிரி எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி போட்டுருவோம். மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்த டைம் அப்படி ஆகும். என்னோட ப்ரெஷ் கிளென்சர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ காலையில் இவங்களுக்கு வெட்டிங் லுக் போட்டோம். அடுத்தது என்கேஜ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பூப்பர் ஃபங்க்ஷன் ஏதாவது வருது, மதியம் போகிறோம், இன்னொரு ப்ரைடு இல்லை இன்னொருத்தவங்களுக்கு போகிறோம். அவங்க வந்து இப்போ இவங்க ஸ்கின் டோனில் இருக்காங்க, இவங்க டோனில் இருக்காங்கன்னா இவங்க வேறு டோன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷ் ஆல்ரெடி எப்படி இருக்கு? ஓகேவா? நீங்கள் வந்து சோப் போட்டு கழுவிட்டு இந்த வீடியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி கிளென்சர் 1000 rupees. ஓகேவா? இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, ப்ரெஷ்ஷை க்ளீன் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்கள் பயப்படாமல் இந்த ஆல்ரெடி காலையில் இதை க்ளீன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணவே இல்லை நான். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதுவே வந்து பிளெண்டிங் பண்ணும்போது அவங்க ஃபேஸோட அப்படியே லைட்டாக மேட்ச் ஆகிடும். நான் கையால் பிளெண்ட் பண்ணி காமிச்சு அப்படி ப்ரெஷ்ஷாக போடுறேன். எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க ஸ்கின்னோட மேட்ச் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபவுண்டேஷன்லாம் எடுக்கும்போது ஸ்கின்ல செக் பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். ப்ரெஷ்ஷில் எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபவுண்டேஷன் திருப்பி மாற்ற முடியாது. அப்புறம் அந்த டோன் போடுறதுக்கு இன்னொரு டோன் போடணும். ஆல்ரெடி ப்ரைமர் போயிருப்போம், மாய்ஸ்சரைசர் போயிருப்போம். அப்படி இதெல்லாம் போட்டுட்டு திருப்பி மூஞ்ச பண்ணிகிட்டே இருந்தால் இச்சிங் ஆகிடும், எரிய ஆரம்பிச்சோம். அதனால் ஒரு லைன் போட்டு செக் பண்ணி ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகுதா, ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் ப்ரெஷ்ஷால் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இதாக கரெக்டாக இருக்குன்னு நினச்சி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு விட்டீங்க, மாற்றது ரொம்ப திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் நம்ம ப்ராடக்ட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கு டென்ஷன், நமக்கு டென்ஷனு. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா இப்படி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போடுறதுக்கு. ஓகேவா? கழுத்தும் ஃபேஸும் எப்படி ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது பாருங்க, கழுத்து டோனு இது ஒரே மாதிரி இருந்தால் தான் ஃபோட்டோவில் எடுக்கும்போது ஒரே மாதிரி தெரியும். பாஸ் பண்ணி கண்ணு கருப்பாக சும்மா ஃபவுண்டேஷன் கன்சிலர் போட்டு எப்படி ஆகிடும். ஓகேவா? இந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டு பவுடர்லாம் வச்சு செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப டார்க்காக தெரியாது. ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம், இருந்தாலும் அது ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஓகே? அதை கவர் பண்ணுறன்ற பேரில் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கோட்டிங் அதிகமாகிடும், நேச்சுரல் மேக்கப் தெரியாது, நல்ல மேக்கப் ஹெவியாக பூத்த மாதிரி ஆகிடும். அது மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப சில பேர் ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்த்துக்கிங்களா, அப்படியே கருப்பாக பிக்மெண்ட்டாக இருக்கும், கண்ணு சுற்றி ரொம்ப கருப்பாக ஆரஞ்சு எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணுவோம். ஓரளவுக்கு தான் கரெக்ட் பண்ணுவேன். அதாவது 50-80% கவர் பண்ணிடுவான். அதுக்கு மேலே கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே கவர் பண்ணால் பில்டப் அதிகமாக கொடுக்கணும் ப்ராடக்ட்டு. அப்போ இப்படி ஆகிடும், ஒரு லேயர் அதிகமாக இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க மூஞ்சே வித்தியாசமாக ஆகிடும் தெரியுமா, ஃபேஸ் கட் மாறிடும். அப்போ என்ன ஆகும், நேச்சுரல் லுக்கு தரவே முடியாது, நேச்சுரலாக ஒரு மேக்கப் லுக் தர முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்க பிறகு பிளெண்டர் வச்சு நல்லா பெட் பண்ணிவிட்டு எவ்வளோ பிளெண்ட் பண்ண முடியுமோ நல்லா டைட்டாக இங்கே வருங்க நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் பிளெண்டிங் சூப்பராக பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர் ஸ்கின் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஒரு நேச்சுரலாக அவங்க ஸ்கின் டோன்லேயே மேக்கப் தர முடியும் அப்படின்னா பிளெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஷேடும் பிளெண்டிங்கும் ரொம்ப 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 முக்கியம். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு மேக்கப் வந்து ஃபோட்டோஸ்க்கு தான் நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எப்பயுமே கவனமாக இருக்கக்கூடாது. ஃபோட்டோஸ்லேயும் நல்லா இருக்கணும், நேரில் பார்க்கவும் நல்லா இருக்கணும். ஏன்னா மேக்கப் நேரில் பார்க்க நல்லா இருந்தால் அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நேரில் பார்க்க மேக்கப் சூப்பராக இருந்துச்சு, இப்போ அழகாக இருக்காங்க, இப்போ இவங்களுக்கே மேக்கப் அழகாக இருந்தால் எல்லாமே நீங்கள் அழகாக இருக்கீங்க, மேக்கப் நல்லா இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து மேக்கப் இந்தம்மா இப்படி இருக்குது, இல்லை ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னா அவங்க வீடு விட தேடி போய் நம்ம ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பிரைட்டாக போடுறது மேக்கப் இல்லைம்மா, அழகாக போடுறது தான் மேக்கப். எப்பயுமே அதை தெரிஞ்சுக்கோங்க. பிரைட்டாக வேலையை பளிச்சுன்னு காட்டுறதுலாம் மேக்கப் இல்லை. அவங்க டோன்லேயே சட்டுலாம் அழகாக ஷைனிங்காக க்ளோவாக காட்டணும், அவங்கள அழகாக காமிக்கிறது தான் மேக்கப். ஓகேவா? நல்லா இப்போ நம்ம எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டோம்னா அவங்க ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆயிடுச்சு.
இந்த ஃபவுண்டேஷன் என்ன ஆகும்னா இப்போ இவங்களே எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க என் பிரைடு அவங்க வந்து வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சே போகலான்ட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வாட்டர் ப்ரூஃப் தான் புக் பண்ணியிருந்தாங்க செலிபிரிட்டி, அவங்களுக்கு நாங்கள் இதுதான் போட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க வெட் வைப்ஸ் வச்சே தொடச்சி மேக்கப் போடலன்னு சொன்னாங்க. போகவே போகாது, ஏன்னா அந்த அளவுக்கு பிளண்டிங் உள்ள ஸ்கின்னோட ஃபினிஷ் ஆகிடுது. இன்னொன்னா முன்னாடி போய் நிற்கும். ஒரு பில்டிங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பேஸ்மெண்ட் கரெக்டாக போட்டால் தானே அந்த அடுத்தடுத்து வர எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பேஸ்மெண்ட் சரியாக போடலன்னா அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். அது மாதிரி தான் நீங்கள் பேஸ் கரெக்டாக ப்ரைமர்லேருந்து டோனர் மாய்ஸ்சரைசர் கரெக்டாக போட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் நல்லா ஹேரில் ரிமூவ் பண்ணிவிட்டு மாஸ்க்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப்லாம் போடும்போது உங்களோட பேஸ் கரெக்டாக இருக்கும்போது ஃபவுண்டேஷன் அங்கே போய் ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஓகேவா? இல்லை ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கம்மியாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் சம்பாதிக்கும் போது நல்லா மேக்கப் போடணும் கேட்குறாங்க அப்படின்னா ஆமாம் பனானா ஃப்ளேவர் இது வந்து காமன் தான் இந்த ஷேடு. ஓகேவா? நீங்கள் ஸ்கின் டார்க் ஃபேர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 4900 தான். ஸ்டார்டிங்கில் வரும்போது பிஏசியில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுவே சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கணும். பேட்டாலாம் 6 hours 4 hours இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஐஃபையாக பண்ணும்போது அதுக்கேற்ற ரேட் வாங்கும்போது அந்த குவாலிட்டி அங்கே கொடுக்கணும். மேக்கப்லாம் எப்பயுமே போட்டு முடிச்சுன்னே பார்த்தோன்னா அப்பா அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரா இது இப்படி இருக்குது அப்படின்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி போடவே கூடாது. நான் போடுறேன் லூஸ் பவுடர், ராரா மிக்ஸோட லூஸ் பவுடர் இதுதான் யூஸ் பண்ணணும் வாட்டர் ப்ரூஃப்க்கு செலிப்ரிட்டி லுக்கு. பவுடருமே ரொம்ப வெள்ளையாக போட்டுறாதீங்கம்மா. அதிகமாக லூஸ் பவுடர் எல்லாம் அடிச்சு அடிக்கிறதுக்கா? லூஸ் பவுடர் எதுக்குன்னு சொல்லவே இல்லையா? லூஸ் பவுடர் மெயினாக எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா ஃபேஸுக்கு போய் அப்படியே செட் ஆகிடும். அதாவது ஃபேஸ்லேருந்து ஆயில் வர்றது, வெளியில் ஸ்வெட் ஆகிறது, அதெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். லூஸ் பவுடர் வச்சுட்டிங்க அப்படின்னா மேட்டாகிடும். எவ்வளோ வேர்வை ஆயில் ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வருது அப்படின்னா அது எல்லாமே அது இழுத்துக்கும். அதுக்காக தான் லூஸ் பவுடர் பண்ணாமல் மேக்கப் பிடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஐ லுக் பண்ண போகிறோம். இது வந்து மேலே ஐ லுக் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த வருங்க இந்த கன்சிலர் லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மட்டும். நம்ம ஏன் மேலே கன்சில் பண்ணுறோம்? ஆல்ரெடி தான் ஃபவுண்டேஷன் போட்டோம்ல அப்படின்னா நீங்கள் கன்சில் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே ஸ்மஜ் ஆகாமல் கொள்ளாமல் அழகாக அப்படியே இருக்கும். சப்போஸ் டைம் எல்லாம் கூட அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டுட்டா ட்ரையான ஸ்கின்ல எதுவுமே போடாமல் போடாதீங்க. ஓகேவா? சாரிக்கு மேட்ச் தான் நம்ம ஐ லுக் கொடுக்க போகிறோம். அதனால இது ஒன்றும் தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கொடுக்கணுமா, அதாவது ஸ்கின்னுக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஐப்ரோ வரைக்கும் கொடுத்துருங்க. இதை கன்ஃபியூஷனே பண்ணிக்கலாம். நீங்கள் ஐப்ரோ வரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து கொடுக்குற கலர் சாரீக்கெலாம் கொடுக்குறோம்ல அது மட்டும் நீங்கள் கரெக்டாக க்ரீஸ் லைன் மட்டும் கொடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கொடுக்கும்போது. இது எல்லா ஷேட்மே ப்ரௌன் இது வந்து கண்ணுக்கு மேலே போகக்கூடாது இந்த இடம். ஓகேவா? க்ரீஸ் லைனோட இப்படி முடிச்சிடணும். இந்த க்ரீஸ் லைனோட முடிச்சிடணும். இந்த மேலே ப்ரௌன் ஷேட் இருக்கணும். இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கின் வந்து தெரியாமல் இருக்கும். க்ரீன் வந்து அந்த சாரிக்கு வருது. ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக ஷிம்மரியாக வருது. ஸோ எப்பயுமே வந்து டேப்பிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே நீங்கள் ஷிம்மர் வந்து இப்படி டேரெக்டாக இப்போ ப்ரஷ்ல வச்சுருந்தீங்கன்னா இப்படி பிளெண்ட் ஆகி கொட்டும் பவுட்ரா. இது எவ்வளோ தான் பிக்மெண்ட் ஆனாலும் சிலது மட்டும் தான் கொடுங்க. ஆமாங்க, இது வந்து மேக்கப் ஃபிக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்சர் அடிச்சுட்டு இந்த ஷிம்மர் இப்படி எடுத்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கூட வந்து சூப்பராக இருக்குது. தேனு இங்கே தான் ஸ்மைல் கண்ணிக்கிற பாரு, ஸ்மைல் இங்கே பாரு, கேமரா பாரு, ஸ்மைல் நல்லா இருக்குல்ல இங்கே ஸ்மைல்
ஸ்மைல்.